வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து வந்த திமுகவின் முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடத்தில் உள்ளார். துணை முதல்வரை ஆளுநர் அவசரமாக அறிவிப்பு. என்ன காரணத்திற்காக திமுகவின் தலைவரான ஸ்டாலின் கவலைக்கிடமாக உள்ளார்? அவருக்கு என்ன ஆச்சு? துணை முதல்வராக ஆளுநர் அவர்கள் யாரை அவசரமாக துணை முதல்வராக நியமித்திருக்கிறார். இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணிவிடுங்க, அது இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான ஒரு திமுகவிற்கு ஒரு சோகமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலின் தற்போது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா கவலைக்கிடமாக உள்ளார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரான துரைமுருகன், அதாவது ஸ்டாலினோட அண்ணன் அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் வீட்டில் 5000 கோடி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி இந்த சோதனையில் பார்த்தீங்கன்னா 5000 கோடிக்கும் மேற்பட்ட கருப்பு பணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை முடக்கியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ இந்த காரணத்தினால இந்த யாருடைய பணம், எப்படி இங்கே வந்தது, உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி வச்சிட்டு இருந்தாங்க. திக்குமுக்கா பதில் சொல்லிட்டு இருந்த நேரில் எப்படியோ அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சி இது திமுகவின் முதல்வர் பணம் தான் அப்படின்றத ஒப்புக்கொண்டார். இதனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் கிடைத்திருந்தது. தகவல் கிடைச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அட்மிட் ஆகிட்டார். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி நடத்துறதுக்காக அதாவது தற்போதைய பார்த்தீங்கன்னா துணை முதல்வராக ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவசரமாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை தான் பார்த்தீங்கன்னாக்கா துணை முதல்வராக தற்போது அவசரமாக ஆளுநர் அவர்கள் துணை முதல்வராக நியமனம் செஞ்சு வச்சுருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலினும், அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர்கள் எல்லாருமே பேரதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஏன்னா மூத்த குடிமக்கள் எல்லாமே இருக்கும்போது வாரிசு அரசியல், அதாவது அவங்களுடைய மகன்களே கொடுத்தது ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு எல்லார் மத்தியிலையும். அது மட்டும் இல்லாமல் திமுகவிற்கு ஆட்சி களைவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்கிறது. இதை பற்றின அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். ஸோ மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்